முள்ளங்கிய நல்லா சேர்த்துக்குங்க. நிறைய பேத்துக்கு சூடு பிடிச்சிக்குது. இந்த முள்ளங்கி சேர்த்துக்கிட்டு இருந்தோம்னா சிறுநீர் போகிற பாதையில் இருக்கிற கிருமியெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கும். சிறுநீரை நல்லா பெருக்கி கொடுக்கும். அதனால சூடு பிடிக்காது, சிறுநீர் எரிச்சு வராது. முள்ளங்கி கிழங்கு நல்லா சேர்த்திங்க. கிட்னியில் கல் வராமல் தடுக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா கல்லீரலுக்கு நம்ம நல்லது. முள்ளங்கி நல்லா சேர்த்துங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாம். தீப்பெட்டி எடுத்து வந்துட்டியா? கண்ணா ஒரு டம்ளர் அரிசி எடுத்தாயா? அரிசி எடுத்துட்டு வந்துட்டேயா? கரிசி எடுத்துட்டு வந்துட்டியா? சரி வா. அரிசி எடுத்துட்டு வந்துட்டேன். அடுப்பத்தை சேச்சி சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு. அரை பூணு மிளகு, ஒரு பூணு கொத்தமல்லி, வரமிளகாய் 4, கட்டி பெருங்காயம் கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். நல்லா மணக்குது, நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு, எடுத்துக்கலாம். ஒரு பூணு கடலைப்பருப்பு, ஒரு பூணு உளுந்தம்பருப்பு, அரை பூணு வெந்தயம். வெந்தயம் நல்லா பொரியணும். நல்லா வறுத்துக்கணும். விட்டு தராது. ஒரு 1/4 பூணு கசகசா, அண்ணே சட்டி கொண்டா. தண்ணி எடுத்தா சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். 1 லிட்டர் தண்ணி நல்லா காய்ட்டி மூடி வைக்கலாம். பருப்பு கொண்டா. பருப்பு ஊற வைக்கலாம். துவரம் பருப்பு 1 கப்பு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கண்ணே ஆட்டுற செக்க கழுவி விடு. அம்மிக்கெல்லாம் கழுவி வை. ரெண்டையும் கழுவிட்டா? ரெண்டையும் கழுவினேன். உலகாயம் தண்ணி ஊறுத்து போடு. 1 டம்ளர் அரிசி, நல்லா அரிசி நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா ஊற்று. அரிசியும் பருப்பையும் ஊற வச்சாச்சு. வறுத்து வச்சு சிலவும் ஊற வச்சுக்கலாம். வறுத்து வச்சு எல்லாத்தையுமே தண்ணீர் போட்டு ஊற வச்சுக்கலாம்.
தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊட்டு. உலக காஞ்சி பச்சான்னு பார்க்கலாம். உலக காஞ்சி பச்சி நல்லா கொதிக்குது. இதுக்கு மேலே ஊற வச்ச பருப்பு போட்டுக்கலாம். பருப்பில் எதுவும் போட வேண்டாம், மூடி வைக்கலாம். நல்லா வேவிட்டு பருப்பு வேகங்காட்டி இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காய், வறுத்து ஊற வச்ச சிலவை கொட்டி ஆட்டிக்கலாம். கண்ணே, நீ ஆட்டு, நான் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறேன். சரியா? மெதுவாக ஆட்டு, அப்புறம் ஆட்ட தெரிய போயிடும். ஒரு துண்டு இஞ்சி, பெருசு பெருசாக 4 பூண்டு, வரம்பு செடி பிடிங்கி போட்டாங்க. பிள்ளைங்களுக்கு வேலை செஞ்சாங்களா, இடஞ்சிலே இருக்குன்னு பிடிங்கி போட்டாங்க. அன்றைக்கி வேலை செஞ்சாங்களா அந்த அண்ணாங்க. எடுத்துக்கலாம். அம்மா அப்பா வந்து தாத்தா நட்டு சரி அப்பா வந்து பச்சை போட்டுட்டு கண்ணே நாட்டு. சரியா? அப்பா இன்னும் 6 நோட்டு வச்சுருந்தேன். இன்னும் 2 நோட்டு வேணும். முள்ளங்கிய சுத்தம் பண்ணி அரிஞ்சு எடுத்துக்கலாம். நேத்தியே வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் வாடி போயிடுச்சு. முள்ளங்கி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிக்கலாம். கண்ணா நெவ் மஞ்சள் இருந்தால் அரைச்சிட்டா சாமியே. பருப்பு எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். போதும், இந்த அளவுக்கு வந்தால் போதும். பதம் வந்து கிடைச்சிதா, இறக்கலாம். வெங்காயம் அந்த பெருமணி கூடாது, பெருமணி கூட அந்த டேஸ்டாக கொண்டா இனிமேல் இறக்கலாம். பருப்பு 3/4 பதம் வந்து போச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம்.
ஒரு 4 ஸ்பூன் கடலை எண்ணெய். அப்பா 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 அம்மா வந்து என்ன அடிக்குது. அப்பா என்னத்த பொண்ணு நான் ஒன்றும் பண்ணல. நோட்டை கூட நாங்கள் வச்சுட்டு இருக்கிற பேக்கில் வைக்காத. நோட்ஸ் பேக்கில் கட்ட போகிறோம். 1/2 ஸ்பூன் கடுகு. இந்த எல்லாம் நோட்டி பேதி எரிக்குது. போய் பாரு. கடுகு நல்லா பொரியிட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு. கருப்பெல்லாம் தர 2 கப்பு. சுழிச்சு வச்சு சின்ன வெங்காயம் 1 கப்பு. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நல்ல வெங்காயம் வணங்கிட்டு அரிஞ்சி வச்ச தக்காளி 2. அதுக்கு போதுமான உப்பு. தக்காளி பழம் நல்லா வணங்கிடுச்சு. நறுக்கி வச்சு முள்ளங்கி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள். முள்ளங்கி நல்ல எண்ணெயிலேயே வணங்க வேணும். இதெல்லாம் எண்ணெய் பழப்பு உங்களுக்கு அடுப்பில் நம்மளும் அப்படியே ஆக்க வேண்டியதுனால போடவே மாட்டேன். கண்ணே அந்த பருப்பு சரி இது பருப்பு தண்ணி 1 டம்ளர் ஊற்றிடு கருகுது. பருப்பு தண்ணி 1 டம்ளர். இதில் வந்து 2.5 டம்ளர் ஊற்றிக்கலாம். முந்துக்காயா 2 பருப்பு தண்ணி 1 டம்ளர். இதில் 3 டம்ளர் தண்ணி 4 டம்ளர் தண்ணி. 4 டம்ளர். இதுக்கு மேலே வேவிச்சு வச்சு பருப்பு கொட்டிக்கலாம். இதுக்கு மேலே ஆட்டி வச்ச தேங்காய் மசாலா ஊற்றிக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டு பாப்பா தட்ட வேண்டா. மூடி வைக்கலாம். நல்லா கொதிக்கிட்டு நல்லா உலக ஆயிட்டு உலை காஞ்சி போச்சான்னு பார்க்கலாம். நல்லா தண்ணி கொதிக்குது. நல்லா தண்ணி கொதிக்குது. இதுக்கு மேலே அரிசி போட்டுக்கலாம். கிளறி விட்டு மூடி வைக்கலாம். நல்லா வேவிட்டு நல்லா தளபலன்னு கொதித்து வேகுது பாரு. நல்லபடி வேகணும். கிளற சாப்பிடலாம்னு தோணுது. நல்லா மணக்குது. ஐயப்பா கைவே அடி பிடிக்க கிளறி வேணும். இதுக்கு மேலே அடுப்பு அமைச்சு போட்டுருவேன்னு அந்த சூட்லேயே பருப்பு கொதிக்கிட்டாரு. போயிட்டே சாமி ஸ்கூலுக்கு போயிட்டு வரியா? மத்தியானம் சாப்பாட்டுக்கு அம்மா கொண்டாட சொல்கிறேன். சரி போயிட்டியா?
அப்படியே சோறு புழுங்கிட்டு போது. இதுக்கு மேலே இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே புழுங்கிட்டு இறக்கி வச்சு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. சோறு நல்லா புழுங்கிடுச்சு. முள்ளங்கி சாம்பார் சாதம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு வேறு எப்படி மணக்குது பாரு. மாட்டாங்கண்ணே நல்லா உடச்சி விடுங்க. ஆறுனா தாங்க சாப்பிட முடியும். வட்டலில் போட்ட மாதிரி இப்படி மேலே நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்குது. நெய் தீர்ந்து போச்சு. அருமையாக இருக்குதுங்க. நல்லா இருக்குதா ஏக்கண்ணே? ஐயா முள்ளங்கி சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குது ஐயா. சரி சாப்பிடுங்க. முள்ளங்கி சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குதுமா. சரி சாப்பிடுங்க. சாப்பிடுதாங்க. பாப்பா கீட்டு எடுக்கிறவங்க சாப்பிட்டுவிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டான். இதை சாப்பிடாதே. சரி நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். சுடுது ஆட்டு. சட்டம் கையில் பிடிக்க முடியலன்னு நல்லா வாசனையாக கமன்னு மணக்குது. சல்லு ஊறுது எனக்கு. சாப்பிடலாம்னு ஆசையாக இருக்குது. நாக்குலேயும் சல்லு ஊறுது. சுடுதே சூடுதுங்க. அப்போ அப்படியே ஆறு சாப்பிடுங்க. கிளங்க என்ன எந்த சூட்டாடவை திங்கலாமேன்னு தோணுது. நான் சூட்டாடவை போடுறேன். முள்ளங்கி சாம்பார் சாதம் அவ்வளோ ருசியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த கிழங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிடணும். பருப்பில் போட்டால் கூட எடுத்து செஞ்சிடுவாங்க. இப்படி பிணைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டிங்கன்னா சாப்பாட்லேயும் பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இன்னும் சூப்பராக இருக்குதா. அதனால முள்ளங்கி எடுத்து எறிய மாட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. இந்த கிழங்கெல்லாம் சேர்த்துக்கிறது நம்ம நல்லது உடம்புக்கு.